ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே அவ்வியக்த பாப்தாதாவோட மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்வியக்த முரளியில் பாப்தாதா நாலாபுறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய 3 ரூபங்களை பார்த்துட்ருக்கேன்றார். எப்படி பாபாவோட விசேஷமான 3 சம்பந்தங்கள் ஞாபகத்தில் இருக்கோ அந்த மாதிரி பாப்தாதா குழந்தைகளுடைய 3 ரூபங்களை பார்த்து சந்தோஷப்பட்டுட்ருக்கார். பாபா சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் குழந்தைகள் பிராமண ரூபத்தில் இருந்துட்டுருக்கீங்க. ஆனால் பிராமணர்களுடைய அந்த கடைசி ஸ்டேஜ் ஃபரிஷ்தாவாக ஆகிறது. ஸோ பிராமணன்லேருந்து ஃபரிஷ்தா, அப்புறம் ஃபரிஷ்தாலேருந்து தேவதா. இப்போ குழந்தைகளுடைய இந்த 3 ரூபங்களை பார்த்து பாப்தாதா சந்தோஷப்பட்டுட்டு இருந்தார். பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் எல்லாருமே பிராமணர்களாக இப்போ இருக்கீங்க. ஆனால் பிராமணர்களுடைய லட்சியம் என்னவோ ஃபரிஷ்தாவாக ஆகணும் அப்படிங்கிறது. அப்போ ஃபரிஷ்தாவனுடைய அந்த விசேஷத்தன்மைகள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அப்புறம் பாபா முரளியில் ஃபரிஷ்தா அப்படின்னா உங்களுடைய டெஃபினேஷன் கொடுக்குறார். பாபா சொல்கிறாங்க, ஃபரிஷ்தா அப்படின்னா அவங்க பழைய உலகம் மற்றும் பழைய சம்ஸ்காரத்தோட அவங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்காது. பாபா சொல்கிறாங்க, ஃபரிஷ்தா அப்படின்னாவே எல்லாருக்குமே, கொஞ்சம் பேருக்கு கிடையாது, எல்லாருக்குமே எல்லாரோட ரொம்ப அன்பாகவும் விலகியவராகவும் இருப்பாங்க. எவ்வளோ அன்பானவர்களோ அவ்வளோ விலகியவர்களாக இருப்பாங்க. அதனால் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமானவர்களாக இருப்பாங்க. பாபா சொல்லுங்க, ஃபரிஷ்தா அப்படின்னா பிரச்சனை வர நேரத்தில் மட்டும் டபுள் லைட் கிடையாது, சதா மனம் சொல் சம்பந்தம் தொடர்பில் டபுள் லைட், லேசான தன்மை இருக்கும், பாரமாக இருக்க மாட்டாங்க. பாபா சொல்றாங்க, அவங்க ஒவ்வொரு காரியத்தில் கூட, அதாவது சங்கல்பம் பேச்சு செயல் சம்பந்தம் தொடர்பில் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருப்பாங்க, எல்லைக்குட்பட்ட நிலையில் இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய தொடர்பில் வரக்கூடிய எல்லாருக்குமே அனுபவமாகுமா, இவங்க என்னுடையவங்க நம்முடையவங்க அப்படின்னு அவங்களுக்கு அந்த ஃபீலிங் கிடைக்கும். அப்போ இந்த விசேஷத்தன்மைகள்லாம் எந்த அளவுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத செக் பண்ண தெரியுதா? ஸோ செக்கராகவும் ஆயிட்டீங்க, மேக்கராகவும் ஆயிட்டீங்க தானே அப்படின்றார். அப்புறமா பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறாங்க, குழந்தைகள் எந்த ஒரு காரியத்துக்கான ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால் செக் பண்ணணும். செஞ்சதுக்கு அப்புறமா செக் பண்ணோம் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, அது முடிஞ்சு போயிடுச்சு, அந்த அடி மீண்டும் திரும்ப வராது. அஜ்ஞானத்தில் கூட சொல்லுவாங்க இல்லையா, பாபா சொல்கிறாங்க, யோசிச்சுட்டு புரிஞ்சுட்டு செய்யணும் அப்படின்னு. செஞ்சதுக்கு அப்புறமா யோசிச்சோன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, யோசிச்சு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமாக காரியங்கள் செய்யணும். அதனால் பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் நாம் நம்முடைய சுயமரியாதையில் நம்ம இருக்கணும், சொமான் அப்படிங்கிற அந்த சீட்டை விட்டு கீழே இறங்கக்கூடாது அப்படின்றார். அப்புறமா பாப்தாதா குழந்தைகளுக்கு ஊக்கம் உற்சாகத்தை கொடுக்குறார். ஆனால் மாயா பார்க்குதா, குழந்தைகள் ஊக்கம் உற்சாகத்தில் இருக்காங்க அப்படின்னா மாயா நடுவில் ஏதாவது ஒரு இடைஞ்சல், ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தொந்தரவு கொண்டு வருது. ஏன்னா மாயாவுக்கும் தெரியுதான் இப்போ இது அதனுடைய கடைசி நேரம் வந்துருச்சு அப்படின்னு. அதனால் தங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா அஸ்திர சஸ்திரங்களையும் அந்த மாயா பயன்படுத்தி பார்க்குதான். குழந்தைகளை அந்த மாதிரி பாலனை பண்ணுதான். இது மாயாவுடைய பாலனைன்னு கூட குழந்தைகளால் புரிஞ்சுக்க முடியறது இல்லையா. இது பாபாவுடைய வழியா மாயுடைய வழியா, அதுலேயும் ஒரு கலப்படம் வந்துடுது அப்படின்றார் பாபா. அடுத்ததான் பாபா சொல்கிறாங்க, ஃபரிஷ்தா நிலை, அதாவது ஏதாவது ஒரு புருஷார்த்தம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நடுவில் தடை வரத்துக்காக 2 காரணங்கள் இருக்குன்ற 2 வார்த்தைகள், ரொம்ப ஆர்டினரியான வார்த்தைகள், நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, கஷ்டமானது இல்லைன்றார். அந்த 2 வார்த்தை என்னன்னா நான் மற்றும் எனது. பாபா சொல்றாங்க, நான் அப்படிங்கிற வார்த்தை எப்பெல்லாம் சொல்றீங்களோ அப்பெல்லாம் நான் ஆத்மா அப்படின்னு கொண்டு வாங்க. நான் அப்படின்னு சும்மா அப்படியே சொல்லிடாதீங்க, நான் ஆத்மா அப்படின்னு கொண்டு வாங்க. நான்கிற வார்த்தை சொன்ன உடனே முன்னால ஆத்ம ரூபம் முன்னால வந்துடணும். அதே மாதிரி என்னோட அப்படிங்கிற வார்த்தை சொன்ன உடனேயே பாபா சொல்றார், மேரா பாபா, என்னுடைய பாபா, பாபாவுடைய ஸ்வரூபம் முன்னால வந்துடணுன்றார். ஸோ நான் அப்படின்னா ஆத்மஸ்வரூபம் முன்னால வந்துடணும், என்னோடது அப்படின்னோடனே பாபாவோட ஸ்வரூபம் முன்னால வந்துடணும். இது நம்மளுடைய நேச்சுரல் நேச்சராக ஆயிடணும் அப்படின்றார். அடுத்ததான் பாபா சொல்றாங்க, இப்போ ப்ரெசன்ட் டைம்ல பிராமணன்லேருந்து ஃபரிஷ்தாவாக ஆகக்கூடிய குழந்தைகள் 2 விஷயங்கள் மேலே அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்றார். 1 நிமித்த உணர்வு, 2வது பணிவான உணர்வு.
இந்த 2 விஷயங்கள் மேல அண்டர்லைன் பண்ணோம் அப்படின்னா, இதன் மூலமாக தேக உணர்வினுடைய நான் அப்படிங்கிறது முடிஞ்சு போயிடும். தேக உணர்வின் எனது அப்படிங்கிறது முடிஞ்சு போயிடும். மேலும் எவ்வளோ பணிவுத்தன்மை இருக்கோ, அவ்வளோ எல்லாருக்கும் பிடிச்சவங்களா ஆயிடுவாங்க. அவ்வளோ மதிப்பு அவங்களுக்கு ஏற்படும். எல்லாருக்கிட்ட இருந்தும் ஆட்டோமேட்டிக்காக மரியாதை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றார். அடுத்ததா பாபா சொல்றாங்க, நிறைய குழந்தைகள் பாபா கிட்ட சிட்சாட் பண்றப்ப பேசிக்கிட்டே பாபாட்ட சொல்றாங்களாம், பாபா இவங்க மேல நாங்க 1 மாசமா சுப பாவனை வச்சோம். ஆனா அவங்க மாறவே இல்லை அப்படின்னு பாபாட்ட சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, குழந்தைகள் சுப பாவனை வச்சதுக்கு அப்புறம் ரொம்ப டயர்ட் ஆயிடுறீங்க, மனசுடைஞ்சு போயிடுறீங்க. ஆனா குழந்தைகள் புரிஞ்சுக்கணும், மேபி அவங்க அதாவது அவர்களுடைய அந்த ஒரு சம்ஸ்காரம், அந்த திருஷ்டியில உள்ளுணர்வுல அவ்வளோ ஸ்ட்ராங், அவ்வளோ கல்லை போல அவங்க இருக்காங்க. அதனால அவங்க மாறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா அப்படின்றார். ஆனா அவங்க மாறல அப்படின்னா கூட குழந்தைகள் சுப பாவனை வைக்கிறீங்க, நீங்க உங்களுடைய பொசிஷன்ல இருந்து சீட்ல இருந்து கீழே இறங்கக்கூடாதுல்ல. நீங்க உங்களுக்குள்ள நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே ஸ்டேஜ்ல கரெக்டா இருக்கணும் இல்லையா? நீங்க ஏன் சீட்ல இருந்து கீழே இறங்குறீங்க அப்படின்றார் பாபா. ஏன்னா எப்ப பொசிஷன் சீட்ல இருந்து கீழே இறங்குறோமோ அப்ப மாயா எதிர்ப்புகள் நிறைய கொண்டு வருது. சுபாவ சம்ஸ்காரத்திலேயே எதிர்ப்பனை வருது, மனிதர்களுடைய எதிர்ப்பு வருது. ஸோ பொசிஷன்லயே இருங்க. மேலும் பாபா சொல்றாங்க, அவங்க மாறல அப்படின்னா கூட அவங்கள பார்த்து நான் மாறக்கூடாதுல்ல, நான் என்னோட பொசிஷன்ல கரெக்டா இருக்கணும்ல, நான் மாறிடக்கூடாதுல்ல, நான் மனசுடைஞ்சு போயிடுறேன், நான் கீழே இறங்கிட்ட சீட்ல இருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க சக்திசாலி ஆயிட்டாங்க அப்படின்னு ஆயிடுது. அதனால பொசிஷன்ல இருங்க அப்படின்றார். மேலும் பாபா சொல்றாங்க, வீண் எண்ணங்கள் கூட வரக்கூடாது. ஏன் அப்படிங்கிற அந்த எண்ணம், அந்த வீணான எண்ணங்களுடைய வாசல் திறந்துருச்சு அப்படின்னா பிறகு அந்த வாசலை மூடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றார். அதனால பாபாஸ்ரீ ஏன் அப்படின்னு கூட யோசிக்காதீங்க. அதுக்கு பதிலா இரக்க மனம் உள்ளவராகி அவங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் கொடுங்க, பொசிஷன்ஸ்ல இருங்க, அதுல இருந்து கீழே இறங்காதீங்க அப்படின்றார் பாபா. ஸோ வாங்க முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை பார்க்கலாம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 1/6/2025. ரிவைஸ் டேட் 21/10/2005. அவ்யக்த முரளியினுடைய தலைப்பு சம்பூர்ணம் மற்றும் சம்பன்னம் ஆவதற்கான தேதியை முடிவு செய்து சமயத்திற்கேற்றவாறு இப்போது எவர் ரெடி ஆகுங்கள். சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணம் ஆகிறதுக்கான டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரத்துக்கு தகுந்தாற் போல இப்போது எவர் ரெடி ஆகுங்கள். இன்று பாப்தாதா நாலாபுறமும் உள்ள குழந்தைகளின் 3 ரூபங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி பாபாவின் விசேஷமான 3 சம்பந்தங்கள் நினைவிருக்கிறதோ அதுபோல் குழந்தைகளின் 3 ரூபங்களையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். எப்படி பாபாவுக்கு என்ன சொல்றோம்? அப்பா, டீச்சர், சத்குரு. ஸோ 3 விசேஷமான சம்பந்தங்கள் பாபாவோட இருக்கு, ஞாபகத்துல இருக்கு. அந்த மாதிரி பாபா கூட என்ன பண்றாரா, குழந்தைகளோட 3 ரூபங்களை பார்த்து சந்தோஷப்படுறேன் அப்படின்றார். உங்கள் 3 ரூபங்களையும் தெரிந்திருக்கிறீர்கள் இல்லையா? இச்சமயம் குழந்தைகள் அனைவரும் பிராமண ரூபத்தில் இருக்கிறீர்கள். பிராமணர்களின் கடைசி ஸ்டேஜ் பிராமணனில் இருந்து ஃபரிஷ்தா, பிறகு ஃபரிஷ்தாவில் இருந்து தேவதை ஆகிறீர்கள். அனைத்திலும் விசேஷமானது இப்போதைய பிராமண வாழ்க்கை. இந்த 3த்துலையுமே ஸ்பெஷல் எது? பிராமண வாழ்க்கை. பிராமண வாழ்க்கை விலை மதிக்க முடியாததாகும். பிராமண வாழ்க்கையின் விசேஷத்தன்மை தூய்மை ஆகும். தூய்மைதான் பிராமண வாழ்க்கையின் உண்மைத்தன்மையாகும். தூய்மைதான் பிராமண வாழ்க்கையின் பர்சனாலிட்டி. தூய்மைதான் சுகம் சாந்தியின் தாய். எவ்வளவு தூய்மை உள்ளதோ அவ்வளவு சுகம் மற்றும் சாந்தி வாழ்க்கையில் இயற்கையாக மற்றும் இயல்பாக இருக்கும். அதாவது எவ்வளோ பியூரிட்டி இருக்கோ, பவித்ரதா இருக்கோ, சுகம் அமைதி அப்படிங்கிறது வாழ்க்கையில நேச்சுரல் நேச்சராகவே இருக்கும் அப்படின்றார். மேலும் தூய்மையான ஆத்மாக்களின் லட்சியம் பிராமணனிலிருந்து தேவதை அல்ல, ஆனால் முதலில் ஃபரிஷ்தா ஆவதாகும். ஃபரிஷ்தாவில் இருந்து தேவதை ஆக பிராமணனில் இருந்து ஃபரிஷ்தா, ஃபரிஷ்தாவில் இருந்து தேவதா.
இந்த 3 ரூபங்களையும் பாபா குழந்தைகள் அனைவரிடமும் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் உங்கள் 3 ரூபங்களும் முன்னால் வந்துவிட்டனவா? பிராமணராகவோ ஆகிவிட்டீர்கள். இப்போது ஃபரிஷ்தா ஆக வேண்டும் என்பது லட்சியமாகும். இதுதான் லட்சியம் இல்லையா? ஃபரிஷ்தா ஆகணுங்கிறதான லட்சியம். ஃபரிஷ்தா ஆகத்தான் வேண்டும். சோதித்து பாருங்கள், ஃபரிஷ்தா நிலையின் விசேஷ தன்மைகள் வாழ்க்கையில் எந்த அளவு காணப்படுகின்றன. ஃபரிஷ்தா அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிஸ் ப்ரெசண்ட்ல இப்போ என்னுடைய லைஃப்ல எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கன்றார். அப்புறம் பாபாவே டிஃபைன் பண்றார். பாபா சொல்றாங்க, ஃபரிஷ்தா என்றால் அவருக்கு பழைய உலகம் மற்றும் பழைய சம்ஸ்காரங்களோடு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஃபரிஷ்தா என்றால் பிரச்சனையின் போது மட்டும் டபுள் லைட் என்பதில்லை. ஆனால் சதா மனம், சொல், சம்பந்தம் தொடர்பில் டபுள் லைட், லேசான தன்மை. லேசான பொருள் பிடித்திருக்கிறதா அல்லது அதிக எடையுள்ள பொருள் நன்றாக உள்ளதா? எது பிடித்திருக்கிறது? லேசான பொருள் பிடித்திருக்கிறது இல்லையா? ஃபரிஷ்தா என்றால் அனைவருக்கும், கொஞ்சம் பேருக்கு மட்டும் இல்லை, அனைவருக்கும் அன்பானவராகவும் விலகியும் இருப்பவர். வெறுமனே அன்பாக மட்டும் இல்லை, எவ்வளவு அன்போ அவ்வளவு விலகிய நிலை. ஃபரிஷ்தாவின் அடையாளம் அவர் அனைவருக்கும் பிரியமானவராக இருப்பார். யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் சந்திக்கிறார்களோ, யாரெல்லாம் சம்பந்தத்தில் வருகிறார்களோ, தொடர்பில் வருகிறார்களோ, அவர்கள் அனுபவம் செய்வார்கள், இவர் என்னுடையவர். அனுபவம் செய்கிறார்கள் இல்லையா? அத்தகைய ஃபரிஷ்தா, அதாவது ஒவ்வொருவரும் அனுபவம் செய்ய வேண்டும், இவர் என்னுடையவர், நம்முடையவர் என்ற அனுபவம் ஆக வேண்டும். ஏனென்றால் லேசாக இருப்பார்கள் இல்லையா? அப்போது லேசான தன்மை அனைவருக்கும் பிரியமானவராக ஆக்கிவிடும். பிராமண பரிவாரம் முழுவதும் அனுபவம் செய்ய வேண்டும், இவர் என்னுடையவர். பாரமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஃபரிஷ்தா என்பதன் அர்த்தமே டபுள் லைட். ஃபரிஷ்தா என்றால் சங்கல்பம், பேச்சு, கர்மம், சம்பந்தம் தொடர்பில் எல்லையற்ற நிலை இருக்க வேண்டும், எல்லைக்குட்பட்டதல்ல. அனைவரும் நம்முடையவர் மற்றும் நான் அனைவருக்கும் உரியவன். எங்கே அதிகமான நம்முடையவர் என்பது உள்ளதோ அங்கே லேசான தன்மை இருக்கும், சம்ஸ்காரத்திலும் லேசான தன்மை இருக்கும். அதாவது பாபா ஃபரிஷ்தானா என்னன்னு இவ்வளோ லைன்ஸ்ல பாபா டிஃபைன் பண்றார். ஸோ ஒன்று சொல்றார், பழைய உலகம் பழைய சம்ஸ்காரத்தோட அவங்களுக்கு கனெக்ஷனே இருக்காது. அப்புறம் சொல்றாரு, அவங்க பாபா சொல்றாங்க, பிரச்சனையில மட்டும் கிடையாது, எப்பயுமே மனசு, அவங்களுடைய சொல், சம்பந்தம் தொடர்பில் சதா லைட்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஃபரிஷ்தானா பாரமாக இருக்க மாட்டாங்க. ஸோ சதா லைட், லேசான தன்மை இருக்கும்ட்டார். அப்புறம் பாபா சொல்கிறாங்க, எல்லார்கிட்டையும், ஏதோ கொஞ்சம் பேர்கிட்ட மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அவங்க ரொம்ப அன்பானவங்களா, விலகினவங்களா இருப்பாங்க. அப்புறம் பாபா சொல்கிறாங்க, எல்லாருக்குமே பிடிச்சமானவங்களாகவும் இருப்பாங்க. அடுத்தது பாபா சொல்கிறார், யாரெல்லாம் அவங்கள பார்க்குறாங்களோ, அவங்க கனெக்ஷனில் வராங்க, அவங்க பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, மீட் பண்ணுறாங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, மீட் பண்ணுறாங்களோ, எல்லாருக்கூடையும் அவங்க எல்லாருக்கும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுமா, இவங்க நம்முடையவங்க அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு அனுபவமாகும். மேலும் அவங்க அன்லிமிட்டெட், எல்லைக்குட்பட்டவர்களாக இருக்க மாட்டாங்க, எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே என்னது, ஃபரிஷ்தா அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பாபா இந்த லைன்ஸில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அதாவது பாபா சொல்றார், எந்த அளவுக்கு நம்முடையவங்க அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கோ அந்த அளவுக்கு பாபா சொல்றார் அவங்க கிட்ட அந்த லேசான தன்மை, லைட்னஸ் இருக்குமா. லைட்னஸ் தான் சாதாரணமாக சொல்ல பாபா, சம்ஸ்காரத்துல கூட அந்த லேசான தன்மை, லைட்னஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்றார். ஸோ இதெல்லாம் பாபா சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, எனவே சோதித்து பாருங்கள் எவ்வளவு சதவீதம் ஃபரிஷ்தா நிலை வரை சென்று சேர்ந்திருக்கிறீர்கள். இந்த எல்லா அடையாளங்கள்ல எவ்வளோ பர்சன்டேஜ் நான் ஃபரிஷ்தா ஸ்டேஜை ரீச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் செக் பண்ணி பாருங்க அப்படின்றார். சோதித்து பார்க்க வருகிறதா? செக்கரும் ஆகிவிட்டீர்கள், மேக்கரும் ஆகிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள். ஸோ செக்கும் பண்ணுறேன், அப்புறம் அதை சரி பண்ணவும் செய்கிறேன். ஸோ மேக்கரும் ஆகிறோம். ஸோ பாபா வாழ்த்துக்கள் அப்படின்றார். பாப்தாதாவுக்கு இதே ஒரு சுபமான ஆசை. அதாவது என்ன அப்படின்னா, இப்போது நேரத்தை பார்த்து கொண்டு தன்னை யார் மகாரதி என புரிந்து கொள்கிறார்களோ அவர்களின் ஸ்டேஜோ 95% இருக்க வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய டைம் அனுசார் நான் என்னை மகாரதி அப்படின்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னா
என்னோட ஸ்திதி 95% வந்து ரீச் ஆயிருக்கணுமா. அப்பதான் நான் என்னை வந்து மகாரத்தின்னு சொல்ல முடியும். எப்போ பாபா சொல்ல 2005ல பாபா சொல்லிட்டு இருக்கிறார், இப்போ இருக்கக்கூடிய டைம் படி அப்படின்றார். இருக்க வேண்டும் இல்லையா அப்படின்னு கேட்குறார். அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க, 98% ஆகி விடுவோம் என்று யாரோ சொன்னார்கள். 95 இல்லை பாபா, 98% ரெடி ஆகும்னு யாரோ சொல்கிறாங்க. பாபா உடனே சொல்கிறார், வாழ்த்துக்கள், வாயில் குலோப் ஜாமுன் சாப்பிடுங்கள். ஏனென்றால் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், தெரிந்து கொண்டும் இருக்கிறீர்கள். ஆகிவிடத்தான் வேண்டும், ஆகி விடுவோம் என்று இல்லை. ஆகத்தான் வேண்டும், ஆகிவிடுவோம், பார்க்கலாம், முயற்சி செய்கிறோம். இப்போது இந்த வார்த்தை பாஷைகளை மாற்றுங்கள். பார்த்துக்கலாம், பண்ணிடலாம், முயற்சி செஞ்சிடறோம், ஆயிடுவோம். இந்த வார்த்தை எல்லாத்தையும், இந்த பாஷையை இப்போ மாற்றுங்கன்றார். பாபா சொல்றார், சங்கல்பம் என்னென்ன செய்கிறீர்களோ சோதித்து பாருங்கள், எத்தனை சதவிகிதம் நிச்சயம் மற்றும் வெற்றி பூர்வமாக உள்ளது. என்ன தாட் எனக்குள்ள வருதோ அந்த எண்ணம் எந்த அளவுக்கு நம்பிக்கை, எந்த அளவுக்கு அதில் நான் வெற்றி அடைகிறேன் அப்படின்னு எவ்வளோ பர்சன்டேஜ்னு பாருங்க. என்னென்ன சங்கல்பத்தில் வந்ததோ, என்னென்ன பேச்சில் வந்ததோ, என்னென்ன சம்பந்தம் தொடர்பில் வந்ததோ, அப்படி இல்லை விஐபி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு செக்கிங் எவ்வளவு நடக்கிறது. அதெல்லாம் வர்றது ஒன்று, ஆனால் நடக்கிறோம் அதே தான் நடக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் நினைக்காதீங்கன்றார். என்ன வருதோ அது ப்ராக்டிக்கலாக நடக்கணுன்றார். ஸோ அதுக்கு பாபா எக்ஸாம்பிள் சொல்கிறார். பாருங்கள், விஐபிஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட செக்கிங் எவ்வளோ வந்து நடக்குதுன்னு பாருங்க, தெரியும் இல்லையா. ஒவ்வொரு பொருளும் முதலில் சோதிக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, விஐபிஸ்ட்டை போகிறதுக்குனால அந்த பொருளை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. பிறகுதான் அடுத்த அடி எடுத்து வைப்பார்கள். ஆக இப்போது 2 மணி 4 மணிக்கு பிறகு செக்கிங் நடக்காது. ஒரு விஷயம் நான் செஞ்சுட்டேன், 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணுறேன், 4 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நான் செக் பண்ணி பார்க்குறேன், அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்றார் பாபா. முதலில் செக்கிங், பிறகு அடி எடுத்து வைப்பார்கள். ஸோ விஐபிஸ்னால் என்ன, ஃபஸ்ட்டே வந்து செக் பண்ணி பார்த்துருவாங்க, அப்புறம் தான் அந்த ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. பாபா சொல்கிறார், ஏனென்றால் இப்போதைய விவிஐபிக்கள் இருப்பது ஒரு பிறவிக்காக தான், அதுவும் கொஞ்ச காலத்துக்காக தான். இந்த ஒரு பர்த்தில் கூட கொஞ்ச நேரத்துக்காக தான். நீங்களோ சிருஷ்டி டிராமாவில் பிராமணனில் இருந்து ஃபரிஷ்தாவுக்காக எத்தனை விவி போட முடியுமோ அவ்வளோ போடலாம். அவங்க ஒரு பர்த்துக்கு விவிஐபி, அந்த ஒரு பர்த்தில் கூட கொஞ்ச நேரத்துக்கு. ஆனால் இங்கே நம்ம குழந்தைகள் பிராமன்லேருந்து ஃபரிஷ்தாவாக ஆக போகிறோம். அப்போ எவ்வளோ விவி போட்டுக்கணுமோ போட்டுக்கோங்க, அவ்வளோ பெரியவங்க அப்படின்றார் பாபா நம்மளை. பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு முன்னால் வி 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 போட்டுக்கொண்டே செல்லுங்கள். நீங்கள் உங்கள் சித்திரத்தையோ பார்க்கிறீர்கள் இல்லையா, பூஜிக்கப்படுகிறது, அதை பார்த்திருக்கிறீர்கள் இல்லையா. கோயிலை பார்த்திருக்கவில்லை என்றாலும் சித்திரங்களையோ பார்த்திருப்பீர்கள். கோயிலுக்கே போலனா கூட அட்லீஸ்ட் போட்டோஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா. இப்போதும் கூட அவற்றுக்கு எவ்வளவு மதிப்பு. இந்த ஜட சித்திரங்களுக்கு கூட இப்போ கூட எவ்வளோ வேல்யூ இருக்கு. எவ்வளவு பெரிய பெரிய கோயில்கள் கட்டுகின்றனர். உங்கள் சித்திரங்களோ 3 அடியில் வந்து விடுகின்றன. அப்படியானால் உங்களுக்கு எவ்வளவு மதிப்பு. கோயில் பெருசு, சிலை 3 அடியிலே வந்துடுது, ஆனால் கூட எவ்வளோ வேல்யூ இருக்கு பாருங்க. ஜட சித்திரங்களுக்கும் மதிப்பு உள்ளது இல்லையா. ஜட சித்திரங்களுக்கு கூட ஒரு வேல்யூ இருக்குல்ல. உங்கள் சித்திரங்களை தரிசனம் செய்வதற்காக எவ்வளவு பெரிய கியூ நிற்கிறது. மற்றும் சைத்தன்யத்தில் எவ்வளவு விஐபிக்கள் நீங்கள். அங்கே ஜட சித்திரத்தை பார்க்கறதுக்கு பெரிய கியூ நிற்குது. இங்கே ப்ராக்டிக்கலாக உண்மையாக உயிரோட்டம் உள்ள விவிஐபிஸாக நீங்கள் இருக்கீங்க. அதனால் அடி எடுத்து வைப்பதற்கு முன், அதாவது ஒரு வேலை பண்ணுறதுக்கு முன்னால் சோதனை செய்யுங்கள், செக் செய்யுங்கள். செக் செய்த பிறகு காரியத்தை பண்ணுங்க. காரியம் அதாவது செய்த பிறகு செக் பண்ணினால் அந்த வேலை என்னவோ அந்த வேலை பண்ணிட்டேன், அடி எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா செய்த பிறகு செக் செய்தால் அந்த அடியோ போய்விட்டது. அந்த அடி மீண்டும் உங்கள் கையில் வராது. வேலை பண்ணி முடிச்சிட்டேன், ஒருத்தரை திட்டி முடிச்சிட்டேன், அப்புறமா ஐயோ திட்டிருக்கக்கூடாது அப்படின்னு நான் செக் பண்ணி எனக்கு தெரியுது, திட்டினது முடிஞ்சு போச்சுல்ல, ஏதாவது பண்ண முடியுமா, மாற்ற முடியாதுல்ல. ஸோ பாபா சொல்கிறார், செய்த பிறகு செக் செய்தால் அந்த அடியோ போய்விட்டது, அந்த அடி மீண்டும் உங்கள் கைகளில் வராது. அஞ்ஞான காலத்திலும் கூட சொல்கின்றனர், யோசித்து புரிந்து கொண்டு காரியம் செய்யுங்கள். காரியம் செய்த பிறகு யோசிக்காதீர்கள், முதலில் யோசியுங்கள், பிறகு செய்யுங்கள்.
ஆக தனது சுயமரியாதையின் இருக்கையில் இருங்கள். எவ்வளவு பொசிஷனில் இருக்கிறீர்களோ அவ்வளவு அப்போசிஷன் இருக்காது. எவ்வளோ ஸ்வமான் செல்ஃப் ரெஸ்பெக்டில் இருக்கேனோ அந்த அளவுக்கு அப்போசிஷன் எதிர்ப்புங்கிறது இருக்காதுன்றார். எப்போது பொசிஷனில் இல்லாதிருக்கிறீர்களோ அப்போதுதான் மாயாவின் அப்போசிஷன் இருக்கும். ஆக இப்போது பாப்தாதாவின் கேள்வி இதெல்லாம் புரிய வச்சிட்டார். இப்போ பாபா கேள்வி கேட்குறார். என்ன கேள்வி கேட்குறார்? சம்பூர்ணமாக வேண்டும், சம்பன்னம் ஆக வேண்டும் என்பதுதான் அனைவரின் லட்சியமாக உள்ளது. லட்சியம் உள்ளதா அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டுமா? லட்சியம் உள்ளதா? அனைவருக்கும் லட்சியம் உள்ளதென்றால் கை உயர்த்துங்கள். சம்பூர்ணமாக வேண்டுமா? நல்லது. எதுவரை சம்பூர்ணமாகணும்னா எதுக்குள்ள ஆகணும்? நீங்கள் மக்களிடம் கேள்வி கேட்கிறீர்கள் இல்லையா, உங்கள் லட்சியம் என்ன? மற்றவங்க கிட்டலாம் கேட்குறோம்ல உங்கள் லட்சியம் என்ன அப்படின்னு. பாபா சார், ஆக இன்று பாப்தாதா விசேஷமாக டீச்சர்களிடம் கேட்கிறார். 30 வருடமாக உள்ளவர்கள் இருக்கிறீர்கள் இல்லையா? அப்போது 30 வருடமாக இருப்பவர்கள் நாளைய தினமே தங்களுக்குள் அமர்ந்து ப்ரோக்ராம் தயார் செய்ய வேண்டும். மீட்டிங் நிறையவே நடத்துகிறீர்கள். மீட்டிங் சீட்டிங் நிறைய பண்ணுறீங்க, மீட்டிங் உட்கார்றதுன்னு. ஆனால் இப்போது அந்த மாதிரி மீட்டிங் நடத்துங்கள். எதுவரை சம்பன்னமாவோம், எந்த டேட்டுக்குள்ளே சம்பன்னமாவோம் அப்படின்னு இப்போ மீட்டிங் போடுங்கன்றார். மற்ற எல்லா ஃபங்க்ஷன்களும் கொண்டாடுகிறீர்கள், தேதிகளை முடிவு செய்கிறீர்கள். இன்ன ப்ரோக்ராம் இன்ன தேதி என்று. இதற்கு தேதி கிடையாதா? ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணோன்னா இந்த டேட்டில் இந்த ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல. இப்போ சம்பன்னம் ஆகிறதுக்காக ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ண மாட்டிங்களா? இதுக்கு டேட்டே இல்லையா? எத்தனை வருடங்கள் வேண்டும் சொல்லுங்கள். எவ்வளோ இயர்ஸ் வேணும்னு கேட்குறாரு, சொல்லுங்கன்றார். ஏன் பாப்தாதா ஏன் சொல்கிறார் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறாரு? ஏனென்றால் பாபாவிடம் இயற்கை கேட்கிறது எப்போது விநாசம் செய்வது. பஞ்ச தத்துவங்கள் இயற்கை பாபா கிட்ட கேள்வி கேட்குதான், பாபா எப்போ விநாசம் பண்ணுறது அப்படின்னு. அப்போது பாப்தாதா என்ன பதில் சொல்வது? அந்த இயற்கைக்கு பாபா என்ன ஆன்சர் பண்ணுறது? பாப்தாதா குழந்தைகளிடம் கேட்கிறார் இல்லையா, எதுவரை? இயற்கை பாபா கிட்ட கேட்குது, பாபா நம்ம குழந்தைகள் கிட்ட கேட்குறார். எப்போ ஆவீங்க சம்பூர்ணமா சம்பன்னமா, எப்போ ஆவீங்க நம்மளை கேட்குறார். இன்றைய விசேஷ தலைப்பு எதுவரை. இரட்டை வெளிநாட்டினர் அமர்ந்திருக்கிறார்கள் இல்லையா, அப்போது இரட்டை முயற்சி நடைபெறும் இல்லையா? டபுள் ஃபாரினர்ஸ்னா டபுள் முயற்சி பண்ணுவீங்கல்ல, அற்புதம் செய்யுங்கள். ஏதாவது ஒரு மன்ற அதிசயம் பண்ணுங்க. வெளிநாட்டினர் உதாரணமாகுங்கள், எக்ஸாம்பிளாக ஆகுங்கன்றார் பாபா. பிராமண பரிவாரத்துக்கு முன், உலகத்துக்கு முன் சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணம். டபுள் ஃபாரினர்ஸ் பிராமண பரிவாரத்துக்குனால உலகத்துக்குனால நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக உதாரணமானவர்களாக தயாராகுங்க அப்படின்றார் பாபா. சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணம், சர்வ சக்திகள் சர்வ குணங்களால் சம்பன்னம், அதாவது சம்பூர்ணம். அனைத்தும் இருக்க வேண்டும். மனம், சொல், சம்பந்தம், தொடர்பு நான்கில் ஒன்றில் கூட பலவீனமாக இருந்துவிட்டால் சம்பன்னம் என சொல்ல மாட்டார்கள். பாபா சொல்றது மனம், சொல், சம்பந்தம், தொடர்பு 4 விஷயத்துலையுமே 100% இருக்கணும். ஒவ்வொன்றுத்துலேயும் 100% இருந்தால் தான் சம்பன்னம் சம்பூர்ணம்னு சொல்ல முடியும். சப்போஸ் ஏதாவது ஒரு இதில் கூட கம்மியாக இருந்ததுன்னா சம்பன்னம் அப்படின்னு சொல்ல முடியாதான். 4 விஷயங்கள் நினைவுள்ளது இல்லையா? மனம், சொல், சம்பந்தம், தொடர்பில் கர்மமும் வந்துவிட்டது. 4 விஷயங்களிலும் மனம் சொல்லிலோ நாங்கள் சரியாக இருக்கிறோம், சம்பந்தம் தொடர்பில் கொஞ்சம் உள்ளது என்ற அந்த மாதிரி இல்லை. பாபா நீங்கள் 4 விஷயம் சொல்கிறீங்க, மனசு சொல்லல நான் 100% இருக்கிறேன், சம்பந்தம் தொடர்பில் கொஞ்சம் கம்மி அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அப்படி இருக்கக்கூடாதுன்றார் பாபா. அப்போ அப்படி இருந்ததுன்னா சம்பன்னம்னு சொல்ல முடியாதுன்றார் பாபா. சொன்னோம் இல்லையா, யாருக்கு முன்னால் சென்றாலும் யாருடைய தொடர்பில் சென்றாலும் அவர்கள் அனுபவம் செய்ய வேண்டும், இவர் என்னுடையவர், இவங்க என்னுடையவங்க தான், நம்முடையவங்க தான் அப்படின்னு அவங்களுக்கு தோணணுன்றார் பாபா. எனது என்பதில் கௌரவம் உள்ளது இல்லையா? மற்றவர்கள் மீது இவ்வளவு லேசான தன்மை இருப்பதில்லை, கொஞ்சம் பாரமாகி விடுகிறது. ஆனால் தன் மீது லேசான தன்மை ஏற்படுகிறது. ஆக அனைத்தையும் விட லேசான தன்மை வெறுமனே தனது மண்டலத்தில் லேசான என்ற அந்த மாதிரி இல்லை. தனது மண்டலத்தில் லேசான தன்மை, தனது சென்றில் மட்டும் லேசான தன்மை உள்ளது என்றால் உலக ராஜாவாக எப்படி ஆவீர்கள்?
சென்டர்ல ஜோன் வரைக்கும் நான் லைட்னஸ் இருப்பேன், லேசா இருப்பேன் அப்படின்னா விஸ்வராஜா எப்படி ஆகிறது? விஸ்வ கல்யாணக்காரியாகவும் ஆக முடியாது, விஸ்வராஜனாகவும் ஆக முடியாது. சிம்மாசனத்தில் அமர்ந்தால்தான் ராஜன் என்பதில்லை. பாபா எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க. சிம்மாசனத்துல உட்கார்ந்தாதான் ராஜா அப்படின்னு கிடையாதான். ராஜதானியில், ராஜ குடும்பத்தில் கூட ராஜ்யத்தின் ராஜ அதிகாரம் உள்ளது. சிம்மாசனத்துல உட்கார்ந்தாதான் கிடையாது. சத்தியுக ராஜ்யத்துல, ராஜ குடும்பத்துல, அந்த ராயலான அந்த ஃபேமிலியில வந்துட்டேன்னா கூட அந்த ராஜ்ய அதிகாரம் இருக்கும் அப்படின்றார் பாபா. ஆக என்ன செய்வீர்கள்? எதுவரை என்பதற்கான பதில் தருவீர்கள் இல்லையா? எதுக்குள்ள, எந்த டேட்டுக்குள்ள சம்பூர்ணம் ஆயிடுவேன் டேட் சொல்லுவீங்க தானே எனக்கு அப்படின்றார். மீட்டிங் நடத்துவீர்களா? மீட்டிங் நடத்தி முடிவு செய்யுங்கள். சரியா? நல்லது. அடுத்த பாயிண்ட் வரார். அனைவரும் நன்றாக இருக்கிறீர்களா? செய்தே ஆக வேண்டும், ஆகித்தான் தீர வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறதா? பாப்தாதா ஊக்கம் உற்சாகம் தருகிறார். மாயை பார்க்கிறது, ஊக்கம் உற்சாகத்தில் இருந்தால் ஏதேனும் இடைஞ்சல் விளைவித்து விடுகிறது. ஏனென்றால் அதற்கும் இப்போது கடைசி காலம் நெருங்கிவிட்டதில்லையா? எனவே அதுவும் தன்னிடம் அஸ்திர சஸ்திரங்கள் என்னவெல்லாம் உள்ளனவோ, மாயா தங்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அவற்றை பயன்படுத்துகிறது மற்றும் அந்த மாதிரி பாலனை செய்கிறது. இது மாயாவின் பாலனை என்று புரிந்து கொள்ள முடிவதில்லை. மாயோட பாலனை எப்படி இருக்கா? நம்ம நினைப்போம் இது மாயா கிடையாது, நான் பாபாவோட பாலனையில் இருக்கேன் அப்படின்னு. ஆனால் மாயாவோட பாலனையில் நான் இருக்கேன், வந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத, மாட்டியிருக்கேங்கிறது கூட தெரியாதான். அப்படி அதை பாலனை பண்ணுமா மாயா? புரிஞ்சிக்க முடியாதுன்றார் பாபா. மாயாவின் வழியா பாபாவின் வழியா? அதில் கலப்படம் செய்து விடுகிறது. மிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபரிஷ்தா நிலையில் அல்லது புருஷார்த்தத்தில், அடுத்த பாயிண்ட் வரார். ஃபரிஷ்தா நிலையில் அல்லது புருஷார்த்தத்தில் என்ன தடை ஏற்படுகிறதோ அதற்கு 2 வார்த்தைகள் தான் உள்ளன. இந்த தடை வரத்துக்கு 2 வேர்ட்ஸா காரணம்ன்றார். அவை பொதுவான வார்த்தைகள், கஷ்டமானதும் இல்லை. மேலும் அனைவரும் அநேக தடவை பயன்படுத்தவும் செய்கிறீர்கள். புருஷார்த்தத்துல 2 வார்த்தைகள்னால தடை வருது. ரொம்ப காமனான வார்த்தை, நிறைய தடவை அந்த வார்த்தையை யூஸ் பண்றீங்க. அவை என்ன? நான் மற்றும் எனது. பாப்தாதா இதற்கு முன்பும் சொல்லி இருக்கிறார். மிகவும் சகஜமான விதி இதில் நான் மற்றும் எனது என்பதை மாற்றுவதற்கானது. நான் எனது அப்படிங்கிறத மாற்றணும். இதான் ரொம்ப, அதை மாற்றுறது தான் ஈஸியான வே புருஷார்த்தத்தில் ஃபரிஷ்தா ஸ்டேஜ் அட்டைன் பண்ணுறதுக்கு. இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்றார். அப்போ எப்படி மாற்றணும் அதையும் பாபா சொல்கிறார். பாருங்கள், எப்போது நீங்கள் நான் என்ற சொல்லை சொல்கிறீர்கள் இல்லையா, அப்போது முன்னால் வர வேண்டியது நான் ஆத்மாவாகவே இருக்கிறேன். நான் என்ற சொல்லை சொல்லுங்கள், முன்னால் ஆத்ம ரூபத்தை கொண்டு வாருங்கள். நான் சொன்ன உடனே ஆத்ம ரூபம் எனக்கு முன்னால வந்துடணும். நான் என்ற சொல்லை சும்மா அப்படியே சொல்லிவிடாதீர்கள். நான் ஆத்மா, இதை இயற்கையான நினைவில் கொண்டு வாருங்கள். வெறும் நான் சொல்லாதீங்க. நான் ஆத்மா சொல்றப்பவே அந்த ஆத்மஸ்வரூபம் கண் முன்னால வந்துடணும். இது நேச்சுரலா என்னுடைய நினைவுல வரணும்ன்றார் பாபா. அந்த மாதிரி கொண்டு வாங்க, அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணும்ன்றார். நான் என்ற சொல்லுக்கு பின்னால் ஆத்மாவை வையுங்கள். நான் ஆத்மா. எப்போது ஆத்மா என்ற சொல்லை சொல்கிறீர்களோ அப்போது முதலில் சொல்லுங்கள் மேரா. ஆத்மான்னு சொல்றப்ப முன்னால ஆத்மஸ்வரூபம் வரணும். அதே மாதிரி பாபா சொல்றார் மேரா, என்னுடைய அப்படின்னு வரப்ப பாபா என்னுடைய கைக்குட்டை, என்னுடைய சேலை என்னுடையது இன்னது, ஆனால் முதலில் மேரா பாபா. இதெல்லாம் என்னோடதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னோட கொடைன்னு சொல்லுவேன், என்னோட சாரின்னு சொல்லுவேன், என்னோட இந்த பொருள் அப்படின்னு சொல்லுவேன். இதெல்லாம் என்னோடதுன்னு சொல்றோம்ல. ஆனா அது எல்லாம் என்னோடதுன்னு சொல்றதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுங்க, என்னோட பாபான்னு முன்னால கொண்டு வைங்க. ஃபர்ஸ்ட் என்னோட பாபான்றார். முதலில் என்னோட பாபா, மேரா பாபா. என்னுடைய என்ற சொல்லை சொன்னதுமே பாபா முன்னால் வந்து விட்டார். எப்படி நான் சொன்ன உடனேயே ஆத்மா ரூபம் முன்னால வந்துருச்சு, அந்த மாதிரி என்னோடன்னு சொன்ன உடனேயே பாபா முன்னால வந்துட்டார். நான் என்ற சொல்லை சொன்னதும் ஆத்மா முன்னால் வந்து விட்டது. இதை நேச்சுரல் மற்றும் நேச்சர் ஆக்குங்கள். நான் சொன்னோடனே ஆத்மா வந்துச்சு, என்னோடதுன்னு சொன்னோடனே பாபா வந்துட்டார். இதை இயற்கையாக
பாபா சொல்றார், நேச்சுரல் நேச்சராக ஆக்குங்க, இயற்கையான சுபாவமா ஆக்குங்க அப்படின்றார். சுலபம் தானே அல்லது கஷ்டமா? நான் ஆத்மா என்பதை அறிந்திருக்கவே செய்கிறீர்கள். அந்த நேரத்தில் மட்டும் ஏற்றுக்கொள்வதில்லை. அறிந்து கொள்வது 100%, ஏற்றுக்கொள்வதில் சதவிகிதம் குறைவாக உள்ளது. நான் ஆத்மா என்னோட பாபான்னு 100% தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனால் உள்ளுக்குள்ள அக்செப்ட் பண்ணணும் இல்லையா? அந்த அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கிறதுல பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றார் பாபா. எப்போது தேக உணர்வு எப்படி இயல்பானதாக ஆகிவிட்டதோ, நினைவு செய்ய வேண்டி உள்ளதா என்ன நான் சரீரம் என்று. பாடி கான்ஷியஸில் நேச்சுரலாக இருக்கும்ல, நான் உடல் அப்படின்னு நினைச்சு முயற்சி பண்ண வேண்டியதா இருக்கா என்ன? இல்லையே, அது இயல்பாக ஆகிவிட்டது இல்லையா? ஆக நான் என்ற சொல் வாய்க்கு முன்பாக சங்கல்பத்தில் வருகிறது இல்லையா? நான் சொல்றேன்னா வாயை திறந்து நானுங்கிற வேர்டு யூஸ் பண்றேன். ஆனா நான் வாயில சொல்றதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் அந்த நானுங்கிறது தாட்ல வந்திருக்கும் தானே. எனவே சங்கல்பத்திலும் கூட நான் என்ற சொல் வருமையானால் உடனே ஆத்மஸ்வரூபம் முன்னால் வந்துவிட வேண்டும். இந்த அபியாசம் செய்வது, பயிற்சி செய்வது சுலபம் இல்லை, சுலபம் தானே. தாட்ல நான் வந்தா கூட உடனே ஆத்மாங்கிற அந்த விஷுவலைஸ் முன்னால வந்து நின்றுடணும். ஆத்மா பாயிண்ட் ஆஃப் லைட் சொரூபம். இந்த முயற்சி ப்ராக்டிஸ் பண்றது ஈஸி தானேன்னு கேட்கிறார். நான் என்ற சொல்லை மட்டும் சொன்னால் போதாது, ஆத்மாவோடு சேர்த்து சொல்ல வேண்டும். பக்கா ஆகிவிடும். எப்படி சரீரத்தின் பெயர் பக்காவாக உள்ளது இல்லையா? மற்றவர்களை கூட யாராவது அழைத்தால் நீங்கள் இப்படி திரும்பி பார்க்க செய்வீர்கள். யாராவது ஒருத்தங்க நம்மளோட பேர் சொன்னா என்ன பண்ணுவோம்? யார் கூப்பிட்றாங்க, இப்படி திரும்பி பார்ப்போம் இல்லையா? ஆக நான் ஆத்மா, அதாவது இந்த பேர் வந்து எவ்வளோ பக்காவா இருக்கு, என் பேர் இதுதான், அந்த மாதிரி நான் ஆத்மாங்கிறது கூட அவ்வளோ பக்கா ஆகணும்ன்றார் பாபா. ஆத்மாவின் உலகம் பாப் தாதா. ஆத்மாவின் சம்ஸ்காரம் பிராமணனிலிருந்து ஃபரிஷ்தா, ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதா. அப்போது என்ன செய்வீர்கள்? இந்த மனதின் ட்ரில்லை செய்ய வேண்டும். பிராமன்லேருந்து ஃபரிஷ்தா, ஃபரிஷ்தாலேருந்து தேவதா, இந்த ட்ரில் பண்ணணும். இப்போது டாக்டர்களும் சொல்கிறார்கள் ட்ரில் செய்யுங்கள், அதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க டாக்டர்ஸ் கூட. ட்ரில் செய்யுங்கள், எக்ஸசைஸ் செய்யுங்கள் என்று. எனவே இந்த எக்ஸசைஸ் செய்யுங்கள். நான் ஆத்மா, என்னுடைய பாபா. ஏனென்றால் நேரத்தின் வேகத்தையோ டிராமாவின் படி மெதுவாக ஆக்க வேண்டியுள்ளது. டைம் ஃபாஸ்டாக போகுது, அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ண வேண்டியதாக இருக்குன்றார் பாபா. படைப்பவர் நாம் தீவிரமாக வேண்டும், படைப்பு அல்ல. நான் தானே வேகமாக போனோம், என்னோட படைப்பு நேரம் வேகமாக போகக்கூடாதுல்ல, அதை விட நான் தானே ஃபாஸ்ட்டாக போனோம். ஆனால் இப்போதைய நேரத்தின்படி நேரம் வேகமாக சென்று கொண்டுள்ளது. இயற்கை எவர் ரெடியாக உள்ளது, டைமும் ஃபாஸ்டாக போகுது. இயற்கை எவர் ரெடியாக இருக்கு, கட்டளைக்காக மட்டும்தான் காத்து கொண்டிருக்கிறது. ஆர்டர் கொடுத்தா போதும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இயற்கை கூட. டிராமாவில் உள்ள நேரத்தின் கணக்குப்படிதான் கட்டளை இருக்கும் இல்லையா? ஸ்தாபனை செய்பவர்கள் எவர் ரெடி இல்லை என்றால் விநாசத்திற்கு பின் பிரளயம் ஏற்பட்டு விடுமா? பிரளயம் ஏற்பட வேண்டுமா? அல்லது விநாசத்திற்கு பிறகு ஸ்தாபனை ஏற்பட்டே ஆக வேண்டுமா? ஆக ஸ்தாபனைக்கு நிமித்தமாகி இருப்பவர்கள் இப்போதைய நேரத்தின்படி எவர் ரெடியாக இருக்க வேண்டும். அதாவது பாபா என்ன சொல்றாருன்னா, நேரம் ஃபாஸ்டா போகுது, இயற்கை எவர் ரெடியா இருக்கு, ஆர்டர் கொடுத்தா போதும் வேலை செய்யறேன்னு. ஆனா பாபா என்ன சொல்றாருன்னா, ஆர்டர் கூட டிராமானுசார் கொடுக்க முடியும். ஏன்னா ஸ்தாபனை பண்றவங்க இன்னும் ரெடி ஆகலையே இல்லையா? ஸ்தாபனை பண்றவங்க எவர் ரெடி ஆயிட்டாதான் பாபா ஆர்டர் கொடுக்க முடியும் இயற்கைக்கு. முதல்ல ஆர்டர் கொடுத்தா என்ன ஆகும்? அப்புறம் பிரளயம் ஆயிடும் இல்லையா? அந்த மாதிரி ஆகணுமா என்ன அப்படின்றார். அதனால பாபா சொல்றார், இப்ப ஸ்தாபனைக்கு நிமித்தமா இருக்கக்கூடியவர்கள் இப்போதைய நேரத்தின்படி எவர் ரெடியாக இருக்க வேண்டும். நம்ம குழந்தைகள்லாம் இப்ப இருக்கக்கூடிய டைம் படி எவர் ரெடி ஸ்டேஜ்ல இருக்கணும்ன்றார் பாபா. பாப் தாதா இதையே பார்க்க விரும்புகிறார். எப்படி பிரம்மா பாபா அர்ஜுனர் ஆனார் இல்லையா, முன் உதாரணமாக ஆனார் இல்லையா, அவ்வாறே பிரம்மா பாபாவை பின்பற்றுபவர்களாக யார் ஆக போகிறீர்கள்? ஃபாலோ பிரம்மா பாபா, ஃபாலோ ஃபாதர் யார் ஆக போறீங்க? சுயத்தையும் பாருங்கள், நேரத்தையும் பாருங்கள். பாப் தாதா இதற்கு முன்பும் சொல்லி இருக்கிறார், நிகழ்காலத்தில் பிராமணனிலிருந்து ஃபரிஷ்தா ஆகக்கூடிய ஆத்மாக்கள் நீங்கள் அனைவரும் நிமித்த உணர்வு, பணி உணர்வு, இந்த 2 சொற்களையும் அடிக்கோடிட வேண்டும். ஃபரிஷ்தாலேருந்து
பிராமன்லேருந்து ஃபரிஷ்தா ஆக போகிறோன்னா 2 வேர்ட்ஸை நம்ம குழந்தைகள் அண்டர்லைன் பண்ணும். ஒன்று நிமித்த உணர்வு, 2வது பணிவான உணர்வு. இந்த 2 வேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணணும் நம்ம குழந்தைகள் அப்படின்றார். பாபா சொல்றார், இதில் தேக உணர்வின் நான் என்பது முடிந்து போய்விடும், எனது என்பதும் முடிந்து போய்விடும். நிமித்தமாக இருக்கிறேன் மற்றும் பணிவான சுபாவம். எவ்வளவு பணிவாக இருக்கிறீர்களோ அவ்வளவு மதிப்பு கிடைக்கும். ஏனென்றால் யார் பணிவாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் பிரியமானவராகவும் ஆகிவிடுகிறார்கள். மேலும் எப்போது பிரியமானவராக ஆகிவிடுகிறார்களோ மரியாதையும் தானாகவே கிடைக்கும். ஆக நிமித்தம் மற்றும் பணிவான உணர்வு மற்றும் சுப பாவனை, பாவ் மற்றும் பாவனை என 2 வார்த்தைகள் உள்ளன, 2 பொருள்கள் உள்ளன. ஆக நிமித்தம் மற்றும் பணிவுடன் கூடிய இயல்பு மற்றும் பாவனை ஒவ்வொருவருக்காகவும் சுப பாவனை, சுப விருப்பம். ஒருவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் உங்களுடைய நிமித்த பணி உணர்வு மற்றும் சுப பாவனை வாயுமண்டலத்தை அந்த மாதிரி உருவாக்கும். அதனால் முன்னால் இருப்பவரும் வைப்ரேஷன் மூலம் மாறிவிடுவார். அதாவது நம்ம குழந்தைகள் இப்போ பிராமன்லேருந்து ஃபரிஷ்தா ஆகணும். ஸோ பாபா சொல்கிறார், நிமித்த உணர்வு, பணிவான உணர்வு, இது கூடவே சுப பாவனை. இது இருந்ததுன்னா அந்த வாத்தாவரணில் அந்த மாதிரி வைப்ரேஷன் ஸ்ப்ரெட் ஆகுமா, முன்னால் இருக்கவங்க கூட ஈஸியாக மாறிடுவாங்கன்றார் பாபா. அடுத்த பாயிண்ட்ல வர்றார், குழந்தைகள் அநேகர் ஆன்மீக உரையாடல் செய்கிறார்கள் இல்லையா? பாபா கிட்ட குழந்தைகள்லாம் சிட்சாட் பண்ணுறாங்களாம். அப்போது சொல்கிறார்கள், குழந்தைகள் சொல்கிறாங்களா, என்ன சொல்கிறாங்க? நான் ஒரு மாதமாக சுப பாவனை வைத்தேன், அவரை மாறவே இல்லை அப்படின்னு குழந்தைகள் பாபாட்ட சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுதான், பாபா சொல்கிறார், பிறகு களைத்து போகிறார்கள். குழந்தைகள் என்ன ஆயிடுறாங்க? டயர்டாயிடுறாங்க. 1 மந்த்தாக சுபாவனை வச்சாங்க, அவங்க மாறல இல்லையா? ஸோ பாபா சொல்கிறார், பிறகு களைத்து போகிறார்கள், மனமுடைந்து விடுகிறார்கள். பாபா சொல்கிறார், இப்போது அந்த அப்பாவிகளின் உள்ளுணர்வு மற்றும் திருஷ்டி, யாருக்காக நான் சுபாவனா வச்சேனோ அந்த ஆத்மாவனுடைய உள்ளுணர்வு திருஷ்டி கல்லை போல் உள்ளது. அப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்களுடைய சன்ஸ்கார் இருக்கு. அதில் கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா மாறுவதற்கு? அவங்க உள்ளுணர்வு திருஷ்டி கல்லை போல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கடுமையாக இருக்குது. இப்போ நான் 1 மந்த்தாக சுபாவனா வச்சேன், ஆனால் அவங்களுக்குள்ள அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் தானே? நல்லது. ஒருவேளை அவர் மாறவில்லை என வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சுபாவனை வச்சுட்டே இருக்கீங்க, ஆனால் அவங்க மாறவில்லை என வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் உங்களை சரியாக வைத்துக் கொள்ளலாம் இல்லையா? நான் சுபாவனை வச்சு பார்த்தேன், அவங்க சேஞ்சே ஆகலை. சரி பாபா சார், சரி அவங்க மாறலை, ஓகே விட்டுருங்க அவங்கள. ஆனால் சுப பாவனை வைக்கக்கூடிய நான் கரெக்டாக இருக்கணும்ல, நான் சரியாக இருக்கணும் இல்லையா? நீங்கள் உங்கள் பொசிஷனில் இருங்களேன். நீங்கள் ஏன் மனமுடைந்து போகிறீர்கள்? நான் சுபாவனை வச்சு அவங்க மாறல அப்படின்ட்டு நான் டயர்டாகி நான் மனசுடைஞ்சு போகிறேன். நான் ஏன் அந்த மாதிரி மனசுடைஞ்சு போகணும்னு கேட்குறாரு பாபா. சரி அவங்க தானே மாறல, நீங்கள் உங்கள் பொசிஷனில் கரெக்டாக இருங்களேன் அப்படின்றார். நீங்கள் ஏன் மனமுடைந்து போகிறீர்கள்? நல்லது. அவர் மாறவில்லை என்றால் நான் அவரோடு மாறக்கூடாது. நான் சுபாவனை வச்சேன், அவங்க மாறலங்கிறத பார்த்துட்டு என்னோட ஸ்திதியை விட்டு நான் வரக்கூடாதுல்ல. ஸோ நான் சேஞ்ச் ஆகிடக்கூடாதுல்ல, நான் கரெக்டாக இருக்கணும் இல்லையா? நான் எப்படி இருக்கேன்னா அந்த பொசிஷனில் கிளியராக இருக்கணும்ல, நான் மாறிடக்கூடாதுல்ல. நீங்கள் மனமுடைந்து போய்விட்டீர்கள் என்றால் அவர் சக்திசாலி ஆகிவிடுவார். அவர் உங்களை மாற்றிவிட்டார் அல்லவா? அப்போ என்ன ஆயிடுச்சு? அவங்க மாறல, நான் என்ன பண்ணிட்டேன், என் பொசிஷனை விட்டு கீழே இறங்கிட்டேன். அப்போ அவங்க தானே பவர்ஃபுல் ஆகுறாங்க. ஸோ பாபா சொல்றார், எனவே நீங்கள் உங்கள் ஸ்வமானத்தின் இருக்கையை விட்டு ஏன் இறங்கி விடுகிறீர்கள்? வீண் எண்ணங்களும் எழக்கூடாது. ஏன் என கேட்டதும் வீண் எண்ணங்களின் வாசல் திறந்தது. ஏன் அப்படிங்கிற கொஸ்டின் பண்ணாவே வேஸ்ட் தாட்ஸோட கதவு திறந்துருதான். அந்த திறந்த வாசல் கதவை மூடுவது மிகவும் கஷ்டம். ஒரு கொஸ்டின் கேட்டால் அப்படியே கியூ மாதிரி பின்னால் வரும் இல்லையா? திறந்த வாசல் கதவை மூடுவது மிகவும் கஷ்டம். எனவே ஏன் என்று யோசிக்காதீர்கள். இரக்கம் உள்ளவராகி வைப்ரேஷன் கொடுத்து கொண்டே இருங்கள். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணாதீங்க. பெட்டராக உங்கள் மேலே இரக்கம், கருணை வச்சு கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் கொடுங்க. நீங்கள் உங்கள் இருக்கையை விட்டு இறங்கி ஏன் மனமுடைந்து போகிறீர்கள்? நினைவு வைத்தீர்கள் இல்லையா? பொசிஷனில் இருந்து கீழே வராதீர்கள்.
ஞாபகம் வச்சுக்கோங்க. பொசிஷனில் இருந்து, அதாவது ஸ்வமான் அப்படிங்கிற அந்த சீட்லேருந்து கீழே வராதீர்கள். பிறகு எதிர்ப்பு அதிகமாகிவிடும். நான் பொசிஷனை விட்டு கீழே இறங்கினா அப்போசிஷன் எதிர்ப்பு அதிகமாகிவிடும். மனிதருக்கு மனிதர் எதிர்ப்பாகிவிடும். சுபாவ சம்ஸ்காரத்தில் எதிர்ப்பாகிவிடும். எண்ணங்களில் எதிர்ப்பாகிவிடும். எனவே பொசிஷனில் இருங்கள். ஆக நாளை என்ன செய்வீர்கள்? நினைவுள்ளதா? பாப் தாதாவுக்கு அன்பு உள்ளது இல்லையா? அதனால் அனைவரும் பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டும் என எதிர்பார்க்கிறார். எவ்வளவோ பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார்ல. ஏன்? ஏன்னா பாபாவுக்கு குழந்தைகள் மேல அவ்வளோ அன்பு இருக்குல்ல. அதனால குழந்தைகள்லாம் பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆகணும்னு பாபா எதிர்பார்க்கிறார். பாபாவுக்கு முன்னால் எதிர்ப்பு வரவில்லையா? எவ்வளோ அப்போசிஷன் வந்துச்சு பிரம்மா பாபாவுக்கு முன்னால கூட. பிரம்மா பாபாவுக்கு முன்னால் எதிர்ப்பு வரவில்லையா? மாயாவிடம் இருந்தும் எதிர்ப்பு வந்தது. ஆத்மாக்களின் எதிர்ப்பும் வந்தது. ஆனால் பிரம்மா பாபா தமது பொசிஷனை விட்டாரா? அவர் தன்னுடைய ஸ்வமான் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டாரா என்ன? விடவில்லை அல்லவா? அதனால்தான் ஃபரிஷ்தா ஆனார் இல்லையா? ஆக இப்போது தன்னை ஃபரிஷ்தா என புரிந்து கொண்டு செல்லுங்கள். நான் ஃபரிஷ்தா. ஆனால் ஒருவர் மற்றவரை கூட ஃபரிஷ்தா ரூபத்தில் பாருங்கள். நான் ஃபரிஷ்தா, ஓகே, அது மட்டும் ஆனால் பத்தாது. ஒருத்தரின் ஒருத்தரை பார்க்குறப்ப கூட ஃபரிஷ்தா ரூபத்தில் பாருங்க. அனைவரும் ஃபரிஷ்தாக்கள். எனக்கு பழைய உலகத்தோடும் தொடர்பில்லை, என் பழைய சம்ஸ்காரங்களுடனும் தொடர்பில்லை, இந்த பிராமணர்கள் யாருடனும் தொடர்பில்லை. முடிந்தது. இவரும் ஃபரிஷ்தா, அவரும் ஃபரிஷ்தா என்ற அதே பார்வையில் பாருங்கள். உலகத்தோடைய கனெக்ஷன்ல, பழைய சம்ஸ்காரத்தோட கனெக்ஷன்ல, பிராமணர்களுடைய கனெக்ஷன்ல. ஏன்னா எல்லாரும் ஃபரிஷ்தா, இவங்களும் ஃபரிஷ்தா, அவங்களும் ஃபரிஷ்தா, எல்லாரும் ஃபரிஷ்தா. இந்த சங்கல்பத்தை அந்த பார்வையில பாருங்க. இந்த சங்கல்பத்தை வாயுமண்டலத்தில் பரவ செய்யுங்கள். இதே வைப்ரேஷன்ஸை பரப்புங்கன்றார். நல்லது. இப்போது ஒரு நிமிடம் அந்த மாதிரி சக்திசாலி சர்வ சக்திகள் நிறைந்த கிரணங்களை உலகின் ஆத்மாக்களுக்கு கொடுங்கள். நாலாபுறமும் உள்ள சக்திகளின் வைப்ரேஷன்ஸ் உலகில் பரவட்டும். டெட் சைலன்ஸ். நல்லது. பாப்தாதா யாத்தியார் கொடுக்குறாங்க. நாலாபுறமும் உள்ள பிராமன் ஃபரிஷ்தா குழந்தைகளுக்கு சதா சுய தரிசனத்தின் மூலம் தன்னை சோதித்து அறிந்து தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய, பிரம்மா பாபாவை பின்பற்றக்கூடிய, கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகளுக்கு சதா டபுள் லைட் ஆகி சேவை மற்றும் புருஷார்த்தம் செய்யக்கூடிய ஃபரிஷ்தா ஆத்மாக்களுக்கு சதா தங்கள் பொசிஷனின் இருக்கை மீது செட் ஆகி எதிர்ப்பை முடித்து விடக்கூடிய மாஸ்டர் சர்வ சக்திவான் குழந்தைகளுக்கு, சங்கம யுகத்தின் பிரத்யக்ஷ பலனை அனுபவம் செய்யக்கூடிய பாபாவின் சமீப குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. இன்னைக்கு முரளியினுடைய வரதானம், பிரத்யக்ஷதாவின் சமயத்தை சமீபத்தில் கொண்டு வரக்கூடிய சதா சுப சிந்தனையாளர் மற்றும் சுய சிந்தனையாளர் ஆகுக. அதாவது பிரத்யக்ஷதாவுடைய அந்த நேரத்தை பக்கத்தில் கொண்டு வரக்கூடிய சதா சுப சிந்தனையாளர் மற்றும் சுய சிந்தனையாளராக ஆகணுன்றார். சேவையில் வெற்றிக்கான ஆதாரம் சுப சிந்தனையாளர் உள்ளுணர்வு. ஏனென்றால் உங்களது இந்த உள்ளுணர்வு ஆத்மாக்களின் கிரகிக்கும் சக்தி மற்றும் அறிவு தேடலை அதிகரிக்கின்றது. இதனால் வாய்மொழி சேவை சகஜமாக வெற்றி அடைந்து விடுகிறது. மேலும் சுயத்திற்காக சுய சிந்தனை செய்யக்கூடிய சுய சிந்தனையாளர் ஆத்மா சதா மாயா ப்ரூஃப் எவருடைய பலவீனங்களையும் கிரகித்து கொள்வதன் மூலம் மனிதர் மற்றும் வைபவங்களின் கவர்ச்சியிலிருந்து ப்ரூஃபாக ஆகிவிடுகிறது. ஆக எப்போதும் 2 வரதானங்களையும் நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருகிறீர்களோ அப்போது பிரத்யக்ஷதாவின் நேரம் அருகில் வந்துவிடும். இன்னைக்கு முரளியோட ஸ்லோகன், தன்னுடைய சங்கல்பங்களையும் கூட அர்ப்பணம் செய்து விடுவீர்களானால் அனைத்து பலவீனங்களும் தாமாகவே முடிந்து போய்விடும். தன்னுடைய தாட்ஸை கூட சரண்டர் ஆக்கிட்டோம் அப்படின்னா
எல்லா பலவீனங்கள் வீக்னஸ்லாம் தானாகவே விலகி போயிடும் அப்படின்றார். அவ்யக்த் இஷாரா. ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். உள்நோக்கு முகமானவர் ஆகுங்கள். பரமாத்ம அன்பை அனுபவம் செய்வதற்காக உள்நோக்கு முகமானவராகி இந்த தேகத்திலிருந்து விலகிய ஆத்மீக ரூபத்தில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். சதா உள்நோக்கு முகத்தின் குகையில் இருப்பீர்களானால் பழைய உலகத்தின் சூழ்நிலையில் இருந்து விடுபட்டு கொண்டே செல்வீர்கள். சூழ்நிலையின் பிரபாவத்தில் வரமாட்டீர்கள். ஓம் சாந்தி.